கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. உலகத்திலே பெரிய வேலை எதுனா தொழுகை தான். கர்த்தரை தொழுது கொள்றதுதான். இந்த தொழுகை தான் நாம உலகத்திலலாம் பார்க்குறோம். அநேகர் எதுக்கு என்ன தொழுகைலாம் பண்ணணும். பார்வோன் சொன்னது போல சோம்பலா இருக்கிறீங்க, சோம்பலா இருக்கிறீங்க. அதனால தான் தொழுகை பண்ற போறீங்க, ஆராதனை பண்ண போறீங்க அப்படின்னு மோசேயும் அவருடைய ஜனங்களை விடாம விட்டிருந்தான். ஆனா சங்கீதம் 116:2 தாவீது சொல்லுகிறார், நான் உயிரோடு இருக்கும் அளவும் கர்த்தரை தொழுது கொள்வேன். உயிரோடு இருக்கிற வரைக்கும் கர்த்தரை தொழுது கொள்வேன். பார்த்தீங்கன்னா, எது வரைக்கும் நீங்க உயிரோடு இருக்கீங்களோ அது வரைக்கும் கர்த்தரை தொழுது கொள்ளணும். பார்த்தீங்கன்னா, தொழுகை என்பது நம்மை உண்டாக்கின தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவதுதான் தொழுகை. அவரை சுற்றி சுற்றி வருவதுதான் தொழுகை. அவருக்கு எல்லா மகிமையும் கனத்தையும் கொடுப்பதுதான் தொழுகை. இந்த தொழுகையில முதல் மிகவும் உன்னதமான தொழுகையை பண்ணவர் ஆபிரகாம் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஆபிரகாம் எப்படி கர்த்தரை தொழுது கொண்டார் என்பதை நாம் இப்போ பார்க்க போறோம். முதலாவதாக நாம் ஆபிரகாமின் தொழுகையை பார்க்க போறோம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 6, 7, 8 இங்க பார்க்கும் பொழுது, முதலாவது ஆபிரகாம் கானான் உள்ள நுழைந்தான். எங்க ஆரான் என்ற ஊர்ல இருந்து கானானுக்குள்ள நுழைந்த பிறகு சீகம் என்னும் மோரை என்னும் சமபூமியிலே அவன் சுற்றி அலைந்து கூடாரம் போட்டான். அங்கே பெத்தேல் என்ற இடத்துல கர்த்தர் அவனுக்கு தரிசனமானார். அங்க பெத்தேல் என்ற இடத்துல அவன் தரிசனமான பொழுது, பெத்தேல் என்ற இடத்துல அவர் கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி கர்த்தருடைய நாமத்தை அவன் தொழுது கொண்டான். பூமியிலே முதல் தொழுகை பண்ணது யாருன்னா ஏனோசினுடைய காலத்தில் தான் முதல் தொழுகை உண்டானது. பார்த்தீங்கன்னா ஆதாமின் மகன் சேத்தின் மகன் ஏனோசனுடைய காலத்திலாம் மனிதர்கள் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார்கள். இப்போ அந்த சந்ததியில வந்ததான ஆபிரகாம் தொழுகை பாருங்க, கர்த்தருக்கு பெத்தேலிலே ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். அப்ப பாருங்க, ஆபிரகாம் அவர் ஏற்கனவே அவன் அவளை தகப்பன் வீட்டிலிருந்து வெளிவரும்போது கொஞ்சம் நல்ல பொருள் ஆஸ்தி உடையவனாக தான் இருந்தான். ஆறானூர்ல சம்பாதித்த திரளான ஐஸ்வர்யம் அநேக காரியங்களோடு தான் அவன் வெளியே வந்தான். பார்த்தீங்கன்னா அவன் தேவனை தொழுது கொள்றதுல முதன்மையா இருந்தான். ரொம்ப முக்கியப்படுத்தினான் கர்த்தருடைய தொழுகை. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் உலக காரியங்கள்ல, உலக கவலைகள்ல, இச்சைகள்ல, அசுத்தங்களே, துன்மார்க்கங்களிலே மூழ்கி கர்த்தரை ஆராதிக்கிறதை விட்டுறாங்க. நம்முடைய முழு கவனமும் கர்த்தரை தொழுது கொள்கிற அந்த ஆராதனையில தான் இருக்கணும். அருமையானவர்களே, நீங்க மறக்காதீங்க, நான் இப்ப 17 வயசுல நான் ஏற்றுக்கொண்டேன். ஏன் ஏற்றுக்கொண்டேன்? நான் ஒரு பாரம்பரிய சபையில பிறந்தவன். ஏஎல்சி சபையில பிறந்தவன் நான். அப்போ நான் உலக பாவம் சினிமாலாம் நிறையெல்லாம் பார்ப்பேன். சில பாவங்கள்லாம் இருந்தது. அப்ப இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம நானும் சர்ச்சுக்கு போயின்னு வந்து நிற்பேன். ஆனா 18வது வயசுல எனக்கு டிபி நோய் வந்தது. டிபி நோய் வந்த பிறகு எனக்கு உடம்பெல்லாம் பயங்கரமான வலி உண்டானது. எப்படி இருமி கொண்டு இருப்பேன், ரத்த வாந்தி வரும். அப்புறம் பயந்து போய் என் ஊர்ல ஒருத்தர் பிரசங்கியார் வந்தாரு. அவர் பிரசங்கம் பண்ணும் பொழுது நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையா மாறினேன். அவர்கிட்ட நான் ஜோம் பண்ணிக்கினேன். இந்த ஆண்டவரே, நான் உங்களுடைய பிள்ளையா மாறுறேன், எனக்கு வியாதியிலிருந்து சுகம் தாங்கன்னு சொல்லி நான் கேட்டேன். இயேசு கிறிஸ்து டிபி நோயிலிருந்து எனக்கு சுகம் கொடுத்தார். அன்னைக்கு 18 வயசுலேருந்து இன்றைய வரைக்கும் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட நான் ஆராதனையை தொழுகையை விடவே இல்லை. ஆராதனையில தான் விடுதலை இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெரிய மேன்மையான காரியம் பாருங்க. அதனால தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாம் முதல் பெத்தேலிலே பலிபீடம் கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். ஆபிரகாம் கூட ஒரு 2000 பேர் இருந்தாங்கன்னு வேத வியாக்கியானிகள் சொல்றாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமுடைய மனைவி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவனோடு கூட லோத்துனுடைய மனைவி, பிள்ளைகள், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லோத்துனுடைய ஆடு மாடு மேய்க்கிறவர்கள், ஆபிரகாமுடைய ஆடு மாடு மேய்க்கிறவர்கள், ஆபிரகாமுடைய வேலைக்காரர்கள் 318 பேர், அவங்களுக்கு மனைவி பிள்ளைகள், இப்படி மொத்த ஜனத்தை பார்த்தீங்கன்னா ஒரு 2000 பேர் இருந்திருப்பாங்களாம். ஆபிரகாமோடு கூட சேர்ந்தவர்கள் போய் ஒவ்வொரு ஊரா போய் கூடாரம் போடும்போது 2000 பேரும் கூட போவாங்களாம்.
அப்படின்னு ஆபிரகாம் ஒரு முதல்ல மிஷினரியா மாத்திரமல்ல, தொழுகையாளனா இருந்தான், ஆராதிக்கிற ஒரு மகனா இருந்தான், பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார். இன்றைக்கு இதை கேட்கிற நீங்கள் எல்லாரும் அருமையானவர்களே, சோத்திரம், நீங்க கேட்கிற எல்லாருமே ஒவ்வொருவரும் தொழுகையாளனாய் மாற வேண்டும், ஆராதனை செய்கிறவன். ஆபிரகாம் அதனால்தான் ஆசீர்வதிக்கப்பட்டான். இன்னைக்கு நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற பிள்ளைகளாய் மாற வேண்டும். அதுக்கடுத்து நீங்க பாத்தீங்கன்னா 2வது தொழுகை ஆபிரகாமுடைய தொழுகை. இப்போ ஆபிரகாம் வசித்த தேசத்துல பஞ்சம் வந்தது. எகிப்து போனான். எகிப்து போனப்போ பார்வோன் ராஜா சாராளை கொண்டு போயிட்டான், அழகுள்ளவள் என்று கண்டி சகோதரின்னு சொன்னதுனால. அவன் ஆடு மாடுகள், கோழி கழுதைகள், ஒட்டங்கள், வேலைக்காரெல்லாம் தந்தான். அதை பெற்றுக்கொண்டு நேரா சோத்தன் தென்புறத்துக்கு வந்தான். மறுபடியுமாக சோத்தர் ஆபிரகாம் 13ஆம் அதிகாரத்துல 3 நாள்ல முதல் பலிபீடம் கட்ட பெத்தேலுக்கு வந்து மறுபடியும் அந்த இடத்துல கர்த்தருடைய நாமத்தை எகிப்துக்கு போய் பெரிய ஆஸ்தி ஐஸ்வர்யெல்லாம் பெற்றுக்கொண்டு வந்த பிறகு அவன் என்ன பண்ணான், மறக்காம மறுபடியும் கர்த்தருடைய நாமத்தை பலிபீடம் கட்டி ஏற்கனவே இருந்த இடத்துல கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. பாத்தீங்களா, ஒருத்தன் விடுதலை பெற்றான், ஐஸ்வர்யன் சமனானான், ஆனா ஆராதனையும் தொழுகையும் விடவே இல்லை. நீங்க எப்படி அருமையானவர்களே, நீங்க கவனமா இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க ஆராதனை விடுதலை பெறீங்க, நிறைய காரியங்களை விடுதலை பெறீங்க, ஆனா ஸ்தோத்திரம் ஐஸ்வர்ய சமணரா மாறீங்க, ஆனா ஆராதனை பேர் விட்டுறீங்க. ஆனா எவ்வளவு பெரிய ஆளானாலும் நீங்க ஆராதனை விடக்கூடாது. அந்த ஆபிரகாம் மறுபடியும் அந்த முதல் பலிபீடம் கட்டின இடத்துல பேச்சல கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான், ஆராதித்தான் என்று வேதத்திலே எழுதியிருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். 3வதாக ஆதியாகமம் 13:18 3வதாக ஆபிரகாம் மறுபடியும் வருகிறார். கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்த பிறகு எபிரேனில் இருக்கிறதான மம்ரே எனும் சமபூமிக்கு வந்து சேர்றாரு. அந்த சமபூமியில வந்து கர்த்தருக்கு அங்க கூடியிருந்து கர்த்தருக்கு அங்க பலிபீடம் கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்ட எபிரோனில் இருக்கிற மம்ரே என்னும் சமபூமியில ஆபிரகாம் மறுபடியும் ஒரு பலிபீடம் கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. எபிரோனில சோத்திர மம்ரே என்னும் சமபூமியில 3வது ஆபிரகாம் தொழுது கொண்டான். பாத்தீங்கன்னா எப்பனா 13ஆம் அதிகாரத்தில் தான் ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். என்ன ஆசீர்வதிக்கிறார் தெரியுங்களா? நீ தேசத்தை நீளம் அகலம் எம்மட்டும் அம்மட்டும் நலந்தறி அவனுக்கு சுதந்திரமா தருவேன்னு சொன்னார். வடக்கிலும் கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் நோக்கி பார்க்கிற திசையெல்லாம் உனக்கு தருவேன்னு சொன்னார். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி வாக்கு பண்ணார். அந்த வாக்கு தத்தங்களை பெற்ற பிறகு மறுபடியும் எபிரோனிலே மம்ரே என்னும் சமபூமியிலே அவன் பலிபீடம் கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். இப்போ நீங்களும் வாக்கு தத்தங்களை ஆசீர்வாதங்களை பெற்ற பிறகு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்றதை விடக்கூடாது. கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பார். 4வதாக சோத்திரம் 20ஆம் அதிகாரத்துல ஆதியாம் பாத்தீங்கன்னா பெலிஸ்தருடைய தேசத்துக்கு போனான். 20ஆம் அதிகாரத்துல அவன் பெலிஸ்தருடைய தேசமா கேராருக்கு போனான். அங்க கேராறுல போய் இவளை மனைவியை சகோதரின்னு சொன்னதுனால கேராரின் ராஜா அமலேக்கு மனைவி இட்டுன்னு போயிட்டான். அதனால அங்க போய் சோத்திரம் மனைவி தெய்வ ஆபிரகாம் ஜெபித்தான். அப்போ சோத்திரம் அபிமேலக்கு ராத்திரில சொப்பனத்துல கர்த்தர் பேசினார். அவன் ஆபிரகாம் ஒரு தீர்க்கதரிசி, அவன் மனைவி நீ அனுப்பலன்னா நீ சாகவே சாவாயின்னு சொன்னார். அவன் கர்ப்பத்தை எல்லாம் அடிச்சு வச்சிருந்தாரு ஆண்டவர். அப்போ அபிமேலை இவனை கூப்பிட்டு ஏன்பா இவளை சகோதரின்னு சொன்ன, சோத்திரம் எங்க மேல பழி வந்திருக்குமேன்னு சொல்லி சாராலை அனுப்பிட்டான். அனுப்பிட்ட பிறகு அவனும் ஆடு மாடுகளை வேலைக்காரெல்லாம் கொடுத்து அனுப்பினான். அப்போ சோத்திரம் ஆபிரகாம் அந்த கேராரிலிருந்து பேர் சபாவுக்கு வந்தான். பேர் சபாவிலே அந்த அபிமேலுக்கும் அவனுடைய போர் வீரனும் ஆபிரகாமும் ஒரு உடன்படிக்கை, சமாதான உடன்படிக்கை செய்து கொண்டார்கள் பேர் சபாவிலே. ஆதியாம் சோத்திரம் நீங்க பாத்தீங்கன்னா ஆதியாமத்துல 13:18 சோத்திரம் 21:33 நீங்க பாத்தீங்கன்னா கேரார ராஜாவும் அந்த ஆபிரகாம உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். அங்கே எழுதியிருக்கிறது, சோத்திர ஆபிரகாம் பெயர் சபாவிலே ஒரு தோப்பை உண்டாக்கி சதா காலம் உள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை அவ்விடத்தில் தொழுது கொண்டார்.
பாத்தீங்கன்னா இது 4வது தொழுகை. ஆபிரகாம் பெயர் சபாவிலே ஒரு தோப்பை, பெரிய கார்டன் தோப்பை உண்டாக்கி சதா காலம் உள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை அவ்விடத்திலே பெயர் சபாவிலே கர்த்தரை தொழுது கொண்டார். சமாதான உடன்படிக்கை செய்த பிறகு அருமையானவர்களே, எகிப்துக்கு போனப்போ அவன் மனைவி மூலமா ஒரு சோதனை வந்தது. பெலிஸ்தீன தேசத்துக்கு போனப்போ கெரர் ராஜா மூலமா அவனுக்கு சோதனை வந்தது. கானான் தேசத்துல இருந்தா வந்திருக்காது. இதெல்லாம் கொஞ்சம் நாம தெரிஞ்சு கொள்ளணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப பெயர் சபாவுக்கு அபிமெலேக்க தேடி வரான் ஆபிரகாம் கிட்ட. கர்த்தர் நூறு இருக்கிறார்ப்பா, எனக்கு என் குடும்பத்துக்கும் தேசத்துக்கு நீ தீங்கு செய்யக்கூடாது, எங்களோட உடன்படிக்கை பண்ணீங்க, எங்களோட சமாதானமா இருக்குன்னு சொல்லி அபிமெலேக்கு ராஜா ஆபிரகாம்கிட்ட வந்து கேட்டுக்கொள்கிறான். உடன்படிக்கை செய்து அவன் சோதனை பேர் சபையில கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். அந்த கேரர் ராஜா பார்க்கிறான். பேர் சபையில ஒரு தோப்பை உண்டாக்கி கர்த்தருடைய நாமத்தை சதா காலம் உள்ள கர்த்தருடைய நாமத்தை அவன் தொழுது கொண்டான். அப்புறம் அபிமெலேக்கும் அவனுடைய சேனாதிபதியும் தங்கள் சொந்த ஊருக்கு போயிட்டாங்கன்னு வேதத்துல எழுதியிருக்கு. அருமையானவர்களே, இப்ப பாத்தீங்கன்னா சோத்திரம் 4வதாக பேர் சபையில கர்த்தருடைய நாமத்தை அவன் தொழுது கொண்டான் என்று எழுதியிருக்கிறது சமாதான உடன்படிக்கைக்கு பிறகு. 5வதாக ஒரு தொழுகை ஆதியாமம் 22:5 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமோட கர்த்தர் பேசினாரு, உன் ஏகசுதனும் உன் அன்புள்ள குமாரனும் உன் முதற் பேரனுமாகிய ஈசாக்க நான் குறிக்க மலையில மோரியா மலைக்கு போய் அவனை என்னது சர்வாங்க தகன பலியா இடுன்னு சொன்னார். உடனே மனைவிகள்லாம் சொல்லாம அவன் என்ன செய்தான், புறப்பட்டான். வேலையாட்களை கூட்டு கொண்டு கைதில சேனை வைத்து கொண்டு கத்தி எடுத்துக்கொண்டு நெருப்பு எடுத்துக்கொண்டு பிரயாணம் போட்டு போனான். 3 நாள் பிரயாணம் பண்ணா. மோரியா மலை கிட்ட வரும்பொழுது வேலைக்காரர்களை நிறுத்திட்டு கழுதியை நிறுத்திட்டு பாருங்க, அவன் என்ன சொல்றான், நானும் வேலைக்காரன் நிறுத்திட்டு கழுதையெல்லாம் நிறுத்திட்டு நானும் பிள்ளையாண்டானும் அவிடமிட்டு போய் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு உங்களிடத்தில் திரும்ப வருவோம் என்று சொல்லுகிறான். நம்முடைய குமாரனாக ஈசாக்கை பலிபீடத்தன் வைத்து ஒரு தொழுகை பண்றது அவனுக்கு பெரிய, அந்த உலகத்திலே பெரிய தொழுகை, உன்னதமான தொழுகை. ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் வைத்து கர்த்தருக்காக முழுமையாய் அர்ப்பணித்தது தான். அருமையானவர்களே, இதில் நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம், நமக்கு எது பிரியமோ, நாம் எது ஆண்டவருக்கு கொடுக்க முடியாமல் இருக்கிறத அதை நமக்கு முழு இஷ்டத்தையும் பிரியமானதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாய் வைப்பது. அவர் உயிர் வாங்குற தெய்வம் கிடையாது. ஆனால் நமக்கு பிரியமானதெல்லாம் அவர் சமூகத்தில் வைக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இப்போ ஆபிரகாம் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் வைத்து கர்த்தருடைய நாமத்தினாலே சோத்திர அவன் கத்தியை ஓங்கும் பொழுது ஆபிரகாமே அப்ப கூப்பிட்டாரு, பிள்ளையாண்டாமல் கை போடாதன்னு சொல்லி, நீ கர்த்தருக்கு பயப்படுறன்னு எனக்கு தெரியும் சொல்லி ஆண்டவர் சோத்திர ஒரு ஆட்டுக்கடாவை காண்பித்து யெகோவாயிரே என்ற நாமத்தினால அந்த இடத்துல அந்த ஆட்டுக்கடாவை பலியிட்டான். குமாரன் தப்பு வைக்கப்பட்டான். நீங்க அதுவும் ஒரு தொழுகை தான். இங்க வேதம் சொல்லுகிறபடி ஆபிரகாம் ஒரு 5 விதமான தொழுகை கொண்டான். ஆகவே நமக்கு எது அதிகமாய் இன்பமாய் விருப்பமாய் எதெல்லாம் நமக்கு ரொம்ப இஷ்டமா இருக்கிறதோ கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க முடியாத அதெல்லாம் பலிபீடத்தில் வைக்கணும். கர்த்தரை தொழுது கொள்ள அதெல்லாம் முக்கியமானது. ரோமர் 12:1 சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியா ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று அந்த தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்ளுகிறேன்னு சொல்லி பவுல் சொல்றாரு. இதுதான் புத்தி உள்ள ஆராதனை சொல்றாரு. அதனால இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு இந்த 5 விதமான தொழுகை நீங்கள் செய்ய வேண்டும். ஆபிரகாமை போல உன்னதமான ஒரு தொழுகை ஆராதனை நீங்கள் செய்ய வேண்டும். இயேசு நாமத்தில் இந்த சோத்திரம் இந்த வீடியோவிலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த ஊழியத்தின் மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் கேட்டுக்கொண்டதின்படி சோத்திரம் உங்களுடைய விருப்பத்தின்படி இதற்கு ஜிபே நம்பர் அனுப்பியிருக்கிறேன். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் இது. ஆகவே சோத்திரம் ஸ்டேட்டஸ்ல அனுப்புகிறேன். எல்லா ஸ்டேட்டஸ்ல எல்லா பிள்ளைகளும் இதை பயன்படுத்தக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் மாத்திரம் ஜிபே நம்பரை பயன்படுத்திக் கொள்ளலாம். உங்கள் ஆசீர்வாதங்களை எங்களுக்கு அனுப்பலாம். ஊழியங்கள் வளர கர்த்தர் உதவி செய்வாராக. இயேசு நாமத்தில் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவராய் இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பிள்ளைகளை பொறுப்பெடுத்து ஒவ்வொருவரையும் கர்த்தரை போல ஆபிரகாமை போல தொழுது கொள்கிற பிள்ளைகளை மாற்றி ஆசீர்வதிப்பீராக. உன்னதமான ஆசீர்வாதம் ஆபிரகாம் பெற்றுக்கொண்டார். அதுபோல இவர்களும் ஆபிரகாமை போல ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமென்.